ஒரு நாள் கேப்பில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, ஆடியோ லான்ச் அதே டைமில் வெளியிடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே விஜய்க்கு சாதகமாக தான் போய் முடியும். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ஆடியோ லான்ச் 4:30 மணின்னு சொன்னால் இவங்க 3 மணிக்கு அவங்க தொலைக்காட்சியில் எடுத்து போகிறாங்க. பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தாலே இது என்ன மாதிரியான ஒரு செய்கை, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக என்னெல்லாம் செய்யுது என்பது மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது நிலைமையின் தீவிரத்தன்மை அறியாமல் திமுக விளையாடி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி விஜயுடைய வாக்கு வங்கி என்பது கணிசமாக உயர்ந்து வருகிறது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. அவர் வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த க்ரௌடு முன்னால் இவங்க யாரும் நிற்கணும், வேற யாரோடையும் ஒப்பிட முடியாத க்ரௌடு. உங்களுக்கு விஜய் பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் பேஸ்ன்றது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. உடனே மலேசியாவில் அவ்வளோ பெரிய க்ரௌடு தான் அங்கே வந்து ஓட்டு போட்டு வாங்கினாங்க. மலேசியா ரெக்கம்லாம் வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது, ஆனால் ஓட்டு போடுற வாய்ப்புள்ள பல பேரும் அங்கே போயிருக்காங்க. அந்த க்ரௌடு ஒரு பந்து அடிக்க மேலே பவுன்ஸ் ஆகும். இதை நன்றாக சம்மந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க வந்து ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திமுகவுடைய கட்சிக்கு அவர் தடைக்கல்லாக இருப்பார், சிதைப்பார் வாக்குகளை. ஆனால் திமுக உண்மையிலேயே அஞ்சுகிறது அவர் தங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்று. விஜய் எது பண்ணாலும் இவங்களும் பண்ணுறாங்க. விஜய் ரோட் ஷோ பண்ணால் நீங்களும் ரோட் ஷோ பண்ணுறீங்க. பட் விஜய் ஃபேக்டரால் சேதாரம் திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுக அதிகமாக சொல்லப்படும். அப்போ ஏடிஎம்கேவால் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஆட்சி கட்டில் அருகில் வர முடியும், 30% கிராஸ் பண்ணணும். இந்த தேர்தலுடைய கதாநாயகன் விஜய் தான். 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 52 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் மாளிகன் படத்துக்கு என்னெல்லாம் தடை ஏற்படுத்தப்பட்டதோ அத்தகையதொரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுதுன்னு நான் சொல்லலை. பட் இப்படிப்பட்ட காரியங்கள் திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்ததான் செய்யும். சார், விஜய் அவர்களுடைய இந்த ஆடியோ லான்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? பராசக்திக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வள்ளுவர் கோட்டத்திலேயே அதுக்கு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். இது வரைக்கும் ஒரு சினிமாவுக்கு வள்ளுவர் கோட்டத்தை கொடுத்ததா நான் பார்த்ததில்லை. கேட்டால் அதுக்கு புதுசாக என்ன கம்பி கட்டுறாங்கன்னா, இனிமேல் யார் கேட்டாலும் நாங்கள் கமர்ஷியலாக கொடுப்போன்றாங்க. இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆகவே ஒரு 73 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 52 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் மாளிகன் படத்துக்கு என்னெல்லாம் தடை ஏற்படுத்தப்பட்டதோ அத்தகையதொரு சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவுதுன்னு நான் சொல்லலை. பட் முடிந்தவரை ஒரு போட்டியை அல்லது முடிந்தால் சில தடைக்கற்களை ஏற்படுத்த தயங்க மாட்டார்கள் என்று தான் நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா அந்த படம் முதல்ல 14ஆம் தேதி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்போ அதை 10ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. ஆடியோ லான்ச் 4:30 மணின்னு சொன்னால் இவங்க 3 மணிக்கு அவங்க தொலைக்காட்சியில் எடுத்து போடுறாங்க. பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தாலே இது என்ன மாதிரியான ஒரு செய்கை, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக என்னெல்லாம் செய்யுது என்பது மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது நிலைமையின் தீவிரத்தன்மை அறியாமல் திமுக விளையாடி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி விஜயுடைய வாக்கு வங்கி என்பது கணிசமாக உயர்ந்து வருகிறது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. அவர் வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பிகஸ்ட் ஹெட்டேக் அந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள், அத்தகைய பின்புலத்தில் இந்த மாதிரியான காரியங்கள் என்பது திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்த தான் செய்யும். அவங்க சீரியஸ்னஸ் தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். இல்லைனா ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றன? அந்த க்ரௌடு முன்னால் இவங்க யாரும் நிற்கணும், வேறு யாரோடையும் ஒப்பிட முடியாத க்ரௌடு. உனக்கு விஜயை பிடிக்காமல் போகலாம், பிடிக்கலாம், உங்களுக்கு விஜயை பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம். ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் பேஸ்ன்றது இன்றைக்கி நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. உடனே மலேசியாவில் அவ்வளோ பெரிய க்ரௌடு தான் அங்கே வந்து ஓட்டு போட்டுருவாங்களான்னு. மலேசியா ரெக்கம்லாம் வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது, ஆனால் ஓட்டு போடுற வாய்ப்புள்ள பல பேரும் அங்கே போயிருக்கான் அந்த க்ரௌடு. ரெண்டாவது, அவனுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அவன் சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவான். உலகம் முழுவதும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் தான் வந்து போட்டியே இருக்குது. பப்ளிக் ஒப்பீனியனை யார் மோல்டு பண்ண போகிறான், மக்கள் கருத்தை உருவாக்குறதுல. அப்படி இருக்கும்போது இந்த க்ரௌடை உதாசீனப்படுத்துவது என்பது அவர்கள் தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இந்த க்ரௌடை மட்டும் வச்சு எடப்பட முடியாது, ஆனால் இந்த க்ரௌடை ஒதுக்கிட்டு நீ விஜய் செல்வாக்கு எடப்பட முடியாது. எஸ். அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து உங்களை வந்து பாடாப்படுத்துது, குறிப்பாக ஆளும் கட்சியை. இல்லாட்டி வந்து இன்னொரு போட்டி நடிகரை வச்சு அதே நாளில் ஒரு நாள் கேப்பில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, ஆடியோ லான்ச் அதே டைமில் வெளியிடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆளும் தரப்பு அச்சம் கொண்டிருக்கிறது விஜயை பார்த்து என்பதற்கு சரியான உதாரணம். இந்த மாதிரியான நடத்தை, இந்த மாதிரியான பிஹேவியர் எப்பவுமே விஜய்க்கு சாதகமாக தான் போய், அதாவது யார் புதுசாக வராங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் போய் முடியும். ஒரு பந்து அடிக்க மேலே எழும்பும், பவுன்ஸ் ஆகும். இதை நன்றாக சம்மந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க வந்து ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஒரு திரைத்துறையிலிருந்து இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜனநாயகன் 9ஆம் தேதிக்கு பிறகு
இன்னும் டைரக்ட் பாலிடிக்ஸ்குள்ள விஜய் வராரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டாரு, பட் இன்னும் அந்த லாஸ்ட் மூவி அப்படிங்கிறவனும் இன்னும் டைரக்ட் பாலிடிக்ஸில் வராரு அப்படிங்கிறப்போ, ஏன்னா அந்த இதுலேயுமே விசைவெளிட்டு எல்லாருமே சொல்லிட்டாரு, இதான் என்னோட கடைசி படம், இதுக்கப்புறம் வேற இலக்கை நோக்கி போகிறேன் அப்படின்ட்டு. இன்னுமே அது வந்து ஆட் ஆன் தானே விஜய்? ஆமாம், டெஃபினெட்லி. நீங்கள் அவரை வந்து நெருக்கடி கொடுக்க கொடுக்க அவர் வளருவார். அதான் நான் சொன்னேன், எம்ஜிஆருக்கு கொடுத்தீங்க அவர் வளர்ந்தார், விஜயகாந்துக்கு கொடுத்தீங்க அவர் வளர்ந்தார், திரைத்துறையிலையும் கொடுத்தீங்க, திரைத்துறை வெளியிலையும் கொடுத்தீங்க. ஜெயலலிதாவுக்கு திரைத்துறையில் கொடுக்கல, ஏன்னா அரசியலுக்கு வரும்போது அவர் திரைத்துறையை விட்டு விலகி விட்டார், திரைத்துறையிலேருந்து வெளியேறி விட்டார். ஆனால் ஜெயலலிதாவை அரசியல் ரீதியாக பாடாப்படுத்துனீங்க, அதுக்கான பலனை 30 வருஷம் அனுபவிச்சிங்க. அதுவும் கடைசி 10 வருஷம் அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களால் காட்சி கட்டிலின் அருகில் கூட வர முடியல. நீதிமன்றத்தால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பொழுதும் திரும்ப திரும்ப அவர் வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்பி கொண்டே தான் இருந்தார். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தான் திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகிலேயே வர முடிந்தது. அப்போ இவை எல்லாவற்றிலிருந்தும் திமுக பாடம் பெற்றுக்கொள்ள மறுக்கிறது. அன்றைக்கி எம்ஜிஆருக்கு செஞ்சதை, பிறகு ஒரு காலத்தில் விஜயகாந்த் செஞ்சதை, ஓரளவுக்கு ஜெயலலிதாவுக்கு செஞ்சதை இன்றைக்கி விஜய்க்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து திமுக எதிராக தான் பூமரங்க ஆகும். இது திமுக நண்பர்களுக்கு புரியவில்லை. ஒரு பந்து அடிக்க அடிக்க மேலெழும். ஆகவே இது ஒரு படம். இந்த படத்தை பார்க்குறோம், பார்த்துட்டு போகிறோம், பார்க்காம இருக்கோம், பார்க்காம போகிறோம். அதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பது என்பது வந்து அவங்க கவலைப்படுறாங்க. விஜய் தங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடார் என்று திமுக கவலைப்படுகிறது. அப்படிலாம் அனுப்ப முடியாது. அதையும் நான் சொல்கிறேன். விஜய் வில் பி a disruptor, he cannot be a victor. திமுகவோட வெற்றிக்கு அவர் தடைக்கல்லாக இருப்பார், சிதைப்பார் வாக்குகளை. பட் அவர் வெற்றி பெற முடியாது. ஆனால் திமுக உண்மையிலேயே அஞ்சுகிறது அவர் தங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்று. அப்போ உங்கள் பயத்தை, பலவீனத்தை வெளிக்காட்டாமலாது இருக்கணும். அதையும் வெளிக்காட்டுறீங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய பெரிய தவறாக இருக்கிறது. விஜய் திமுகவுக்கு பெரியது ஒரு ஹெட்டேக்காக மாறிவிட்டார் என்பது நம்மை விட திமுககாரர்களுக்கு நன்றாக தெரியும். பாரம்பரிய திமுக குடும்பங்களிலிருந்து வாக்குகள் வெளியேறி கொண்டிருக்கின்றன விஜய் பக்கம் போது. இளைஞர்கள், இளம் பெண்கள். இதை எப்படி தடுக்கிறது முடியாமல் தான் தண்ணி குடிச்சுன்னு இருக்காங்க. அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் அலையன்ஸ் வந்ததுன்னா கூட அவர் திமுகவை வந்து தோக்கடிக்கிற அளவுக்கு பெரிய கட்சி கூட்டணி இல்லாமல், அண்ணா திமுகவோட துணை இல்லாமல் திமுகவை எப்படி அவரால் தோக்கடிக்க முடியும்? திமுகவை தோக்கடிச்சவங்கலாம் அண்ணா திமுகவோட சேர்ந்து தோக்கடிச்சிருக்காங்க. அண்ணா திமுக தோக்கடிச்சவங்கலாம் திமுக தோக்கடிச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் ஒருத்தர் கூட்டணி சேர்ந்து தான் தோக்கடிச்சிருக்காங்களே ஒழிய, இந்த 2 பேரும் அல்லாத ஒருவர் இந்த 2 பேரில் ஒருத்தரை தனியாவோ கூட்டணி வச்சா தோக்கடிக்க வச்சதே கிடையாது. ஓகே, 89 மூப்பனார் 2 பேரும் வேணான்னு வந்தப்போ தோத்தாரு. விஜயகாந்த் 2006 வந்தப்போ தோத்தாரு. அப்போ கடந்த 50-60 ஆண்டு கால வரலாறு, 50 ஆண்டு கால வரலாறு, தமிழ்நாடு வரலாறு இதுதான் என்னும்பொழுது விஜய் எப்படி திமுகவை தோற்கடிப்பார்? அதுவும் தனியாக நின்று. ஆனால் உண்மை இப்படி இருந்தாலும் திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பதுதான் கள யதார்த்தம். பெரிய அளவில் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். விஜய் எது பண்ணாலும் இவங்களும் பண்ணுறாங்க. விஜய் ரோட் ஷோ பண்ணால் நீங்களும் ரோட் ஷோ பண்ணுறீங்க. விஜய் வந்து காலையில் கிறிஸ்மஸ் விழா நடத்தினாருன்னா சாயங்காலம் பாதிரியார் அழிச்சு பேசுகிறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல விஜய் உங்களை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விஜய் ரோட் ஷோ பண்ணார்னா நீங்கள் தினமும் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி கொண்டே இருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில். இதெல்லாம் விஜயோட தாக்கம் என்பது ஒரு குழந்தைக்கும் நன்றாக புரியும். அதில் இந்த சினிமா வந்து அவர்களை இன்னமும் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுது. ஸ்டில் ஆல்ரெடி செங்கோட்டையன் வந்துட்டார். இப்போ ஓபிஎஸ் டிடி மாதிரியான நாட்கள் உள்ள திருப்பி வர்றப்ப இந்த அதிமுகவினுடைய அந்த அதிருப்தி ஓட்டுகள் திருப்பி விஜய் பக்கம் நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படிலாம் வரும். அதே நேரத்தில் ஏடிஎம்கே ஓரளவு வாக்குகளை வாங்கும். இந்த 2 உடையிறதால் அட்வான்டேஜ் 4 உடையுது திமுக எதிராக, ஓட்டு 3 உடையுது சீமானோட சேர்த்துனா லாபம் திமுக தானே. அவர் விஜய் ஏடிஎம்கேவோட போனால் திமுக தோல்வி உறுதி. போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் தனியாக தான் போகிறாரு. 4 முனை போட்டி வருதுன்னா திமுகவோட வெற்றி உறுதி. வேணால் நம்பர்ஸ் குறையலாம். ஏன் கேட்குறேன்னா, ஏன்னா போன தடவை அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய டஃபர் பாட்டை வந்து டிடிவி தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 30,000 40,000 ஓட்டுகள் வரையும் பிரித்தார். அப்படிங்கிறப்ப விஜய் ஃபேக்டர் கூட இவர் வந்து ஜாயின் ஆகிற அப்படிங்கிறப்போ மேபி 1 or 2 விக்டரி சீட்ஸ் வந்து இல்லை வந்து ஒரு விக்டரி பாயிண்ட்டை டச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? ஆட்சி கட்டில் அமர்றதுங்கிறது வேற, பட் அந்த விக்டரி பாயிண்ட் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாயிண்ட்டை டச் பண்ணணும்னா 30-32% மேலே போனால் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஓகே, விஜயால் அது 30% கிராஸ் பண்ண முடியுமா? அந்த வாய்ப்புள்ள 2 கட்சிகள் திமுக, அண்ணா திமுக மட்டும்தான். அது புதிதாக வரக்கூடிய ஒரு பிளேயர் எப்படி 30% கிராஸ் பண்ணி 35% கிராஸ் பண்ணணும் புதுசாக வரவங்க. அப்போ தான் ஆட்சி கட்டின அருகிலே வர முடியும். 35% எப்படி கிராஸ் பண்ணுவாங்க? பட் ஸ்டில் இந்த கூட்டணி இப்போ வந்து தாவேகா, டிடிவி அவர்கள், ஓபிஎஸ், இன்னொரு புறம் வந்து தேமுதிக சொல்லப்படுது, இன்னொரு புறம் வந்து மருத்துவர் ஐயா அவர்களுடைய அணி, இதெல்லாம் சேர்ந்தா இங்கே வந்து ஒரு 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 இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் வைக்கப்படுது. ஆமாம், ஓட்டை உடைப்பாங்க. அது யாருக்கு லாபம்ன்றது தான் இன்றைக்கி பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அது அதான் யாருக்கு வேணா போய் ஒரு செக்ஷன் வந்து ஏடிஎம்கேக்கு லாபம்னு கூட சொல்கிறாங்க. திமுக மட்டும் இல்லை, ஏடிஎம்கேக்கு லாபம் ஆகலாம். ஏன்னா பாரம்பரிய திமுக வாக்கு வங்கியையும் விஜய் உடைக்கிறார். சிறுபான்மையினர் வாக்கு வங்கி திமுகவோட முக்கிய பங்காக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் கான்ட்ரிபியூஷனில் ஒரு காம்போனண்ட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள்லையும் ஓரளவு பாதிப்பை விஜய் ஏற்படுத்துகிறார்.
ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் ஓட் எல்லா கட்சியிலேருந்தும் போகுது அவருக்கு, திமுக உட்பட போகுது. பட் இவ்வளோ போயும் அவரால் 30% கிராஸ் பண்ண முடியுமா? அங்கே தான் $1 மில்லியன் கொஸ்டின் வருது. பட் விஜய் ஃபேக்டரால் சேதாரம் திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுக அதிகம்னு சொல்லப்படுது. ஏடிஎம்கே ஓட்டையும் அவர் உடைக்கிறார். அப்போ ஏடிஎம்கேவால் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஆட்சி கட்டில் அருகில் வர முடியும், 30% கிராஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு நைட்மேர் சுச்சுவேஷன் செஃபாலஜிஸ்ட்டுக்குன்னு தேர்தல் விற்பனர்களுக்கு இது ஒரு கடும் சவாலாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை சொல்ல விஜய் ஃபேக்டர் 2 பேருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. விஜய் ஜெயிக்க முடியாது, பட் விஜய் ஃபேக்டர் இவங்க 2 பேருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. பாதிப்பை ஏற்படுத்துறதால லாபம் யாருக்குன்றது தான் $1 மில்லியன். யார் ஆட்சி கட்டலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது அதுதான் இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதோட டிசைடிங் ஃபேக்டர் விஜயா தான் இருக்காரு. அப்படி தான் தோணுது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, இந்த தேர்தலுடைய கதாநாயகன் விஜய் தான். அவர் தோக்கலாம், அவர் ஜெயிக்க முடியாது, ஆட்சி கட்டில் அருகிலாம் அவர் வரவே முடியாது. பட் அவரை மையமாக வச்சு தான் இந்த அரசியல் சுழலுது. 2 திராவிட கட்சிகளும் இன்று அஞ்சி கொண்டிருக்கின்றன விஜய் என்ன பாதிப்பை ஏற்படுத்துவார் என்று. ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ள அதிமுக எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி, திமுக மந்திரிங்க, எம்எல்ஏங்க நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தொகுதியில் விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்தால் போதும் அப்பா அப்படின்னு மூச்சு விடலாம். மற்ற இடத்துல எக்கடு கட்டு போட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பாதிப்பை 2 திராவிட கட்சிகளுக்கும் 2 பெரிய கட்சிகளுக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சார், கோயிங் ஃபார்வர்ட், ஏன்னா எலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்ச நாளே இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கூட்டணி வெற்றி வாகை சூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கூட்டணி வெற்றி வாகை சூட முடியாது. ஆட்சிக்கு வருவாரா விஜயன்றீங்க, வெளிப்படையாக கேளுங்க, வாய்ப்பே கிடையாது. முதல் தேர்தலில் வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேங்க, எம்ஜிஆர் எப்படி கருணாநிதியை தோக்கடிச்சாரு, கூட்டணி வச்சு தான் தோக்கடிச்சாரு. ஜெயலலிதா எப்படி கருணாநிதியை தோக்கடிச்சாங்க, கூட்டணி வச்சு தான் தோக்கடிச்சாங்க. 4 கட்சி 6 கட்சின்னு வச்சுக்கிட்டு 2 பேரும். கருணாநிதி எப்படி அதிமுக, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஒரு ஆட்சி கட்டில் அருகிலே வர முடியல. ஜெயலலிதா வந்த பிறகு தான் வந்தார், 2 தடவை ஜெயிச்சு வந்தார். எப்படி வந்தார்? எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்தார், மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார். அப்போ ஆனானப்பட்ட ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே ஒருத்தர் வீழ்த்திக்கிறதுக்கு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் தங்களுடைய எதிரி வீழ்த்த முடியும் போது விஜய் எப்படி திமுகவை கூட்டணி இல்லாமல் வீழ்த்துவார்? பட் சேதாரத்தை ஏற்படுத்துவார். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.